கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 2022 ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக உங்களை காண்பதிலே, குறிப்பாக அருமையான மகிமை தொலைக்காட்சி நிறுவனர் அன்பு சகோதரர் பூமிக் அவர்களோடு இணைந்து மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய தொழில்களையும் இன்னும் அபரிமிதமாய் இந்த ஆண்டிலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீ அதிசயங்களை காண்கிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் திகழும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர்தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். மகிழ்ச்சியான இந்த 2022 ஆண்டை காண செய்த ஆண்டவருக்கு நாம் கோடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். இந்த வருடத்தின் சட்ட வாக்கியமாக திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தின் நாங்கள் முதலாக சொல்லி அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மீகா 7:15 சொல்லப்பட்ட வசனத்தில், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படி என்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் சட்ட வாக்கியமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை காண செய்கிற வருஷமாக நிச்சயமாக மாற்றி தருவார். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அவருடைய நாமம் அதிசயமானவர் என்றுதான் முதல் பெயர் சூட்டுகிறார். அதிசயமானவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். அது மட்டுமா, சங்கீதக்காரன் சொல்லும்போது அதிசயமான கிருபை என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அதிசயங்களை செய்ய அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சமயத்திலே அவர் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது கூட அதிசயம் என்றுதான் சொல்லுகிறார். அதிசயம், என்னுடைய பெயர் அதிசயம். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டு ஒருவேளை கடந்த 2 ஆண்டுகளாக அதிசயம் அப்படின்னா ஒரு நாம் எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வை விட அதிகமாக நடக்கும். அதாவது நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்முடைய புத்திக்கு விளங்காத ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தில் நடப்பது தான் அதிசயம். ஒரு வேலையே கிடைக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்க போறாரு. திருமணமே நடக்க வாய்ப்பில்லையோ அப்படின்னு தடையா இருக்கிறதோ சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களில் திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்கிறார். குழந்தை வாய்ப்பு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களில் ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தை கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். கனவு கல்யாண வீட்டில் சாதாரண தண்ணி எடுத்து பரிமாறுங்கிற, அவ்வளவுதான். சாதாரண தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லலை, எடுத்து பரிமாறுங்க. கண்டிப்பா நடந்தது என்ன? முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ருசியாக இருந்தது. இதுவரைக்கும் இந்த ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? அதிசயம். ஆகவே இந்த ஆண்டிலே வேளை நாம் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றும். இந்த 2வது நாளிலிருந்து 2022 அதுல 3 இருக்கு. அதாவது இன்றைக்கு தேதியும் 2. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை இந்த நாளில் தருவார். இன்றைக்கே தருவார். கலங்க வேண்டாம். ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அந்த நிச்சயத்தோட தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுவாராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2022 ஆண்டை காணும்படியாக நீர் எங்களுக்கு தந்த ஒரு கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள், உம்முடைய தயவுகள் என்னுடைய குடும்பத்திலே தலை தோங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை சூழ்ந்து இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே ஏக்கங்களோடு வருத்தங்களோடு பாரங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவைகளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு பரிபூர்ணமான மகிழ்ச்சி சந்தோஷத்தை இந்த குடும்பங்களிலே நீர் கொடுக்க வேண்டும் என்று நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்ததாமே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் என்று உடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதன்படி ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இரட்டிப்பான நன்மைகளினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு செய்தியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். சுகாதாரத்துறை செயல்பாட்டில் தமிழகம் 2வது இடம். 2017ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் அமைப்பு ஒரு சர்வே எடுக்கிற கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பில் இந்திய தேசத்தில் அத்தனை மாநிலங்களில் போய் கணக்கெடுப்பு ஒரு ஆய்வு பண்ணி செய்து அதில் சுகாதாரத்தில் ஒரு கட்டமைப்பில் எது நன்றாக மாநிலங்கள் சிறந்து விளங்குகிறது, எந்த மாநிலத்தில் சுகாதாரத்தினுடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறாங்க. அதில் இந்த கடந்த ஆண்டில் 2021ஆம் ஆண்டில் பெரிய மாநிலங்கள் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பெரிய மாநிலங்களின் பட்டியலில் கேரளா முதல் இடத்தை பிடித்துள்ளது. அது 4வது முறையாக தொடர்ந்து முதலிடம். 2வது இடத்தை தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 3வது இடத்தை தெலுங்கானா பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த வரிசை. இந்த வரிசையின்படி இந்த மாநிலங்களில் சுகாதாரத்துறை நன்றாக செயல்படுகிறது. ஒரு நாட்டில் சுகாதாரத்துறை செயல்பாடு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதுதான் அந்த மக்களுக்கு ஆசீர்வாதம். சுகாதாரம் ஆரோக்கியம் தான் முக்கியம். வசதிகள் பணம் எல்லாம் 2வது. முதல்ல நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய நாட்டு மக்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த சுகாதாரத்துறை செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிய மாநிலங்கள் பட்டியலில் மிசோராம் மாநிலம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. யூனியன் பிரதேசங்களில் தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இப்படியாக கேட்டகரி வைத்திருக்கிறது. இந்த சுகாதாரத்துறை என்பது நம்ம கடந்த காலங்களில் ஒரு 2020ஆம் வருடம் 2021ஆம் வருடத்தில் சுகாதாரத்துறை மக்கள் மத்தியில் மிக முக்கியத்துவ துறை என்பது மக்கள் உணர்ந்தார்கள். இந்த கொரோனா காலகட்டங்களில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் சுகாதார மருத்துவர்கள் செயலாற்றிய விதங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுகாதாரத்துறை இல்லைன்னா நம்முடைய பாடுகள் ரொம்ப கஷ்டமாயிரும், அநேக உயிரிழப்புகள் ஏற்படும். இப்போது கூட நம்முடைய பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு மருத்துவமனையில் 1.25 கோடி அளவிற்கு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கியிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னதாக பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு இந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் 1.25 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆக்சிஜன் தயாரிப்பு உற்பத்தி நிலையம் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் மரித்தவர்கள் நிறைய. அதனால் இந்த காலகட்டங்களில் நம்முடைய ஆக்சிஜன் ரொம்ப தேவையாக இருக்கிறது. அதனுடைய முக்கியமான அதனுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்திருக்கிறார். நம்முடைய சபாநாயகர் மதிப்பீர் மாண்புமிகு அப்பா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் கலந்து கொண்டு 1.25 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை திறந்திருக்கிறார்கள். இதுவும் அந்த சுகாதாரத்துறையினுடைய ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை. எனவே இந்த 2022ஆம் ஆண்டிலும் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு மக்களை பாதுகாக்கும் பணியில் சுகாதாரத்துறை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆண்டவர் ஏராளமான பணியாளர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலன் கொடுக்கணும். இப்பொழுது கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒமைக்ரான் என்னுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்ற கருத்து என்னன்னா ஒமைக்ரானால் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வைரஸ் அதிகமாக பரவுகிறது சொல்றாங்க. இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய இந்திய தேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 9000க்கு அதிகமானவர்கள் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே அது மீண்டும் தலை தூக்கி விடாதபடி ஆண்டவர் நம்ம பாதுகாக்கணும். சுகாதாரத்துறை அவர்கள் எடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் போன்ற நல்ல நடவடிக்கைகளுக்காக இந்த பரவி வரும் இந்த கொரோனா அதை ஆண்டவர் தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைக்கணும். மக்களை பாதிக்கப்பட்டு விடாதபடி 2022ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். அதற்காக நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். இப்போ நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லேவியராகமம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ இருக்கிற பாளையம், நீ இருக்கிற இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். அதேபோல் நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக இருந்தாலே
ஊர் சுத்தமாயிரும். இப்போ உதாரணமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊராட்சி நிர்வாகங்கள்லாம் அந்த சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எல்லா இடங்களையும் வீடு வீடாக தள்ளுவண்டி கொண்டு வந்து வீடுகளில் சேகரித்து வைக்கிற குப்பையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க. அவங்க குப்பை வண்டி வருதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது குப்பை வண்டி இல்லை, அது நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு வண்டி. அவங்கள நம்ம கனப்படுத்தணும். அவங்க எந்த அசுத்தம் இருந்தாலும் அதை அருவருக்காமல் அதை நம்முடைய வீட்டில இருந்து கொண்டு போய் அதை உரிய இடத்துல சேர்க்கிறாங்க. அதனால தான் நம்ம வீடு சுத்தமாக, தெரு சுத்தமாக. ஆமாம், இப்போ எங்கே பார்த்தாலும் அநேகமாக அந்த குப்பையே நம்ம பார்க்க முடியல. அதே போல் சாக்கடை நீர் தேங்குறதையும் இப்போ அதிகமாக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பேரூராட்சி நிர்வாகங்கள் நல்லா நடக்கு. அரசு சிறப்பாக அதை செயல்படுத்துது. அதுக்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா நம்ம வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல், குப்பைகள் தேங்காமல் பாதுகாத்து கொண்டோம்னாலே நம்ம ஆரோக்கியத்தில் சிறப்பான இடத்தை நம்ம பெற்று விடுவோம். அதை இணைந்து ரெண்டு, இது வந்து அரசாங்கம், இது மக்கள் ரெண்டு பேரும் இணையும் போது தான் வலிமை. ஆமாம், நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்படிப்பட்ட எந்த வைரஸ் வந்தாலும் அதை நம்ம அணுகாது. அதனால் எப்போவுமே அந்த சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது சுகாதாரத்துறைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா சிறப்பாக நம்ம முன்னேற முடியும். சுகாதாரத்துறையினுடைய செயல்பாட்டுக்காக நம்ம இப்போ ஜெபிப்போம். எங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க, நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல தேசத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பறந்து விரிந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே, தமிழகம் என்கிற ஒரு அமைதியான மாநிலத்தை நீர் எங்களுக்கு குடியிருப்புக்காக தந்தீர். ஆண்டவரே, இந்த தமிழகத்திலே நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க அநேக ஏதுகரங்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். குறிப்பாக இந்த நாட்களிலும் சுகாதார செயல்பாட்டிலே என்னுடைய தமிழகம் 2வது இடத்திலும் கேரள மாநிலம் 1 இடத்திலும் இருப்பதை குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் ராஜா. அவர்கள் சுகாதாரத்திற்காக அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளினாலும் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிடுகிற பலவிதமான பொல்லாப்புகள், எந்த ஒரு நோய் நொடிகளும் எங்களை அணுகாதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாட்களிலும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையிலே அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே ஆக்சிஜன் தயாரிக்கிற ஒரு நிலையத்தினை ஆண்டவர் 1.5 கோடி மதிப்பீட்டில் ஆரம்பித்து வைத்திருக்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதன் மூலமாக ஆண்டவரை கடந்த 2வது அலையிலே ஆக்சிஜன் கிடைக்காமல் எவ்வளவோ பெரிய மக்கள், பணக்காரர்களெல்லாம் ஓடி 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 கிடைக்காத ஆக்சிஜன் கிடைக்காதா என்று மணிக்கணக்கில் காத்திருந்த காலங்களை எல்லாம் நாங்கள் செய்தித்தாளிலே பார்த்தோம். இனி ஒரு நிலைமை அப்படி வரக்கூடாது என்பதற்காக இந்த நாட்களிலே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனங்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். அடுத்து பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் மருத்துவமனையிலிருந்தும் ஆண்டவரை உடனடி ஆக்சிஜன் கிடைப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை நீர் செய்திருக்கிறீர். அதன் மூலமாக ஆண்டவரே சிறப்பான முன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற தமிழக அரசுக்காக, முதல்வருக்காக மற்றும் இணைந்து செயல்படுகிற அமைச்சர் பெருமக்களுக்காக, அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிலையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை பாதுகாக்கிறீர். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கின்படி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதம் எங்களுக்கும் அன்பு தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இதனாலே இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் தரப்போகிற நன்மையான ஆண்டாய் அமைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உமது பொற்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு புதிய ஆண்டில் நம்ம ஒரு தீர்மானங்கள் எடுப்போம். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் அந்த புதிய ஆண்டு பிறந்த உடனே சபை ஊழியர் எல்லாருக்கும் புதிய ஆண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவார். அடுத்தால ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி உடனே இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன, அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களை அர்ப்பணிகள் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த வழக்கம் அதிகமாக இல்லை, ஆனால் அந்த நாட்களில் அப்படி அந்த வழக்கம் இருந்தது. அப்போ நம்ம அந்த வருடத்தில் நான் இந்த வருஷம் குடிக்க மாட்டேன், நான் இந்த வருடம் முதல் பீடியை தொட மாட்டேன், இந்த வருடம் முதல் இந்த பழக்கத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன், அல்ல இந்த வருடத்துல நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவேன், இந்த வருடத்துல நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன், இப்படிலாம் தீர்மானங்களை எடுக்கிற அநேக மக்கள் உண்டு. அதுபோல இந்த நாட்களிலும்
இளைய தலைமுறை ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அதுல வந்து ஒரு அருமையான கட்டுரை வெளி வந்திருக்கிறது. ஒரு பொதுநல மருத்துவர் எழுதின ஒரு கட்டுரை. அதாவது உறக்கம் குறைந்த இளம் இந்தியா, தூக்கத்தை இழந்து விட்ட இளம் தலைமுறை, அந்த ஒரு வேதனையில ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாரு. சரி, அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய காரியங்கள். ஆனா இந்த புதிய ஆண்டில் நம்முடைய இளைஞர்கள் மட்டுமல்ல, வயதானவர்களும் கூட இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு, ஐயா இந்த வருடத்திலிருந்து நான் என்னென்ன காரியங்கள் செய்யணும், தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்றாருன்னா, 39 வயது நிரம்பிய ஒரு மென் பொறியாளர் நள்ளிரவில் நெஞ்சு வலியுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காரணம் கடுமையான மாரடைப்பு. இதுபோல பணி ஓய்வை நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு அரசு அலுவலர் அதிகாலையிலே நெஞ்சு பாரமாக இருப்பதாகவும் மூச்சு விட சிரமப்படுவதாகவும் மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு மாரடைப்பு ஆரம்ப நிலையில் இருப்பது தெரிய வந்தது. மாரடைப்பு 2 பேருக்கு இருந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இருவருக்குமே உயர் ரத்த அழுத்தம் கிடையாது, நீரிழிவு கிடையாது, மன அழுத்தம் கிடையாது, புகைப்பழக்கம் கிடையாது, உடல் பருமனும் கிடையாது. இப்படி மாரடைப்புக்குரிய எந்த காரணமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு காரணம், அவர்கள் வந்து இரவு முழுவதும் இந்த செல்போன் பயன்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல சொல்லியிருக்கிறாங்க. அண்மை காலமாகவே இந்த உறக்கம் இல்லாத ஒரு நிலை ஆபத்தான உடல்நல பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. ஒரு தனியார் நடத்தின ஆய்வு செய்தியில இந்தியாவில் 64% பேர் போதுமான அளவு உறங்குவதில்லை என்றும் 51% பேர் தினமும் 4 to 6 மணி நேரம் மட்டுமே உறங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். குறைந்தது நம்முடைய தூக்கமானது குறைந்தது 6 மணி நேரங்களாவது குறைந்தது ஒருவர் நாள் ஒன்றுக்கு குறைந்தது மினிமம் 6 மணி நேரம் தூங்க வேண்டும். அதிகபட்சமாக 8 மணி நேரம் தூங்கினால் நல்லது. 1-2 நாட்களுக்கு தூக்கம் குறைந்தால் தவறில்லை, உறக்கம் குறைந்தால் தவறில்லை அப்படி சொல்றாங்க. இதுல இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரணம் தூக்கம், உறக்கம். அதுல ஏன் தூக்கத்தை இழக்கிறார்கள், அதுக்கு மெயின் காரணம் மொபைல் போன். இந்த மொபைல் போன் நிறைய பேர் தொலைக்காட்சி பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண் விழித்து பார்த்துறாங்க. நிறைய பேர் இந்த மொபைல் போன், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நெட்டு, இன்ஸ்டாகிராம், இப்படி பல வழிகளில் தங்களுடைய நேரத்தை தொலைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால இந்த பொதுநல மருத்துவர் வந்து ஒரு ஆதங்கத்தோடு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். எல்லாரும் நல்லா உறங்குங்க, அட்லீஸ்ட் நீங்க பாருங்க 10 மணிக்கு பிறகு உங்க மொபைல் ஆஃப் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில் அதிகாலை 6 மணிக்கு எழுப்பி நீங்க மொபைல் போன் பாருங்க. நீங்க மொபைல் போன் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க 10 மணிக்கு மேல் நீங்க தூங்கினா உடல் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, மனபாரம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லி இந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த புதிய வருடத்துல ஒரு தீர்மானம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா, என்கிட்ட செல்போன் இருக்கு, மொபைல் போன் இருக்கு, நான் இனிமேல் 10 மணிக்கெல்லாம் தூங்க சென்று விடுவேன். அதிகபட்சம் குறைந்தது 9 மணிக்கு தூங்குறது நல்லது. இல்ல 10 மணிக்கு நான் தூங்க வரேன், 10 மணிக்குள்ளாக நான் நித்திரைக்கு தூங்கி விடுவேன். அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். 10 மணிக்கு மேல வாட்ஸ்அப் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, இதுல இருந்து நான் வந்து இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எதுவும் பார்க்க மாட்டேன். இந்த வருடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில். ஆகவே என்னுடைய உடல்நலத்தை நம்முடைய உடலத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு அருமையான கட்டுரை. இந்த கட்டுரையின் அடிப்படையில் இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தயவு செய்து இந்த புதிய வருடத்திலிருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில் குறிப்பாக நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தூக்கம் வரலையா வேதாகம வாசிங்க, தூக்கம் வரலையா ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்போ உதாரணமாக ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. ஏன் 24 மணி நேரத்தை கொடுத்துறவர் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் வச்சார்? ஏன் ஒரே பகலாகவே வைத்திருக்கலாமே? பகலில் நமக்கு தூங்குவதற்கு நேரம் இருக்காது. இப்போ உதாரணமாக 7 மணி 8 மணிக்கு இருட்டுன்னா கூட அந்த அதுவரை வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வேலை செய்துட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா 6 மணிக்கு இருட்டுது, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுங்கிறவங்க போவாங்க. இப்போ ஓய்வு என்பது மனுஷனுக்கு அவசியம். 4ஆம் சங்கீதத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் என்ன, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். என்ன அதுல இன்னொரு வசனம் உண்டல்ல, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். நல்லா தூங்குறவன் பூரா ஆண்டவருக்கு விடணும். தூக்கம் வரலன்னா அப்ப நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ? தூங்குறவன் பூரா ஆண்டவருக்கு பிரியமானவன் தான், நல்ல நிம்மதியா தூங்குறான். தூக்கம் வரணும். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். எத்தனை பேர் படுக்கையில் இருந்துட்டு, அதுக்குதான் இன்னொரு வசனம் இருக்குல்ல,
தூங்கும்போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவ்வளோ பாரத்தை பூரா இறக்கி வச்சது. ஆமாம், அதே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தால் தூக்கம் வராதுல்ல. ஆமாம், என்ன படுக்கும்போது நீ அமைதியாக படுத்து விட்டு அதே நெப்போலியன் ஒரு இது சொல்லுவார். நெப்போலியன் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்ணை மூடி என் பெட்ல கண்ணை மூடிட்டோம்னா என்னுடைய சிந்தனை கதவுகளை எல்லாம் நான் அடைத்து விடுவேன் அப்படி சொல்றாரு. என்னுடைய சிந்தனை கதவுகளை எல்லாம் நான் அடைத்து விடுவேன் அப்படி சொல்றாரு. பகல்ல இருக்கிறவரை அப்ப அங்க எங்க கண்ணு பார்த்துக்கிட்டே தானே இருக்கு, ஓய்வே இல்லைல்ல. கண்ணை மூடிட்டோம்னா முடிஞ்சது, எதை பற்றி யோசிக்க கூடாது. நல்ல வாழ்க்கையில இந்த ஒரு தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இன்னைக்கு இந்த மொபைல் தான் நிறைய பேரை தூக்க விடாம ஆக்குறது. பெற்றோர்கள் சில நேரத்தில் எனக்கு ஒரு தெரிந்த தலைமை ஆசிரியர் சொல்லுவார், நான் என் பையனை தூங்குடா அப்படின்னு சொல்லுவேன், போர்வை மூடிட்டு தூங்குவான், ஆனால் போர்வைக்கு உள்ளேருந்து எனக்கு லைட் வருது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் இப்போ அப்பாவை ஏமாத்துறதுக்கு படிச்சுட்டாங்க. போர்வையை மூடிட்டே உள்ள இருந்து அவங்களுக்கு எல்லா டைப்பிங்கும் தெரியுது. அதனால ஈஸியாக அவங்க லைட்டில் தான் டைப் பண்ணணுங்கிறது இல்லை, எல்லா முறையும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்காகத்தான் இப்போ இந்த கட்டுரை, இளம் இந்தியர்களுக்காக, வாலிபர்களுக்காக. அன்பு பிள்ளைகள் உடைய உறக்கத்தை கெடுக்காது. அவங்க சொன்ன மாதிரி 9 மணி நேரம், 9 மணிக்கு படுக்கைக்கு போங்க அல்லது 10 மணிக்கு படுக்கைக்கு போயிருங்க, அதிகாலையில் எழுந்து. அதான் அங்கே 5ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், நான் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பேன். ஆயத்தமாகிறது விடியற் காலத்தில். சூரியன் உதிக்கும் போது நம்ம எழுந்து ஆண்டவரை தேடணும். கதிரவன் உதிக்கும் முன்னே, கதிரவன் எழுகின்ற காலையில் அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை தேடணும்னா, பறவைகளெல்லாம் பாருங்க, அது நம்ம எழுப்புது. சேவல் நம்ம கூவி எழுப்புகிறது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும்போது ஆண்டவர் நம்ம கைவிடுவாரா? நாம தான் காலையில் சோம்பேறி மாதிரி என்ன செய்யறோம், தூங்கிடுறோம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு சீக்கிரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏர்லி டு பெட். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்கணும். நம்ம விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறோம், தூங்க வேண்டிய நேரத்தில் விழிக்கிறோம். அதுதான் நல்ல மருத்துவர் தந்த நல்ல ஆலோசனையை கேட்டு நம்முடைய அன்பு வாலிப பிள்ளைகள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏற்ற நேரத்தில் நீங்கள் படுக்கைக்கு போயிருங்க. அதுக்கு பிறகு வேற எதை குறித்தும் சிந்திக்காதுங்க. ஜெபம் பண்ணிட்டு நீங்க நித்திரைக்கு போங்க. குறிப்பாக குடும்ப ஜெபம் இருக்குமானா அந்த குடும்ப ஜெபம் நம்ம அழகா தாளாட்டி தூங்க வைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு நமக்கு பிறகு முழிச்சிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். என்ன, அவர் பகல் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தூங்கும்போது கூட அவரை நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்ம தட்டி கொடுத்து தூங்க வைப்பார். என் இடது கை அவரை அணைத்துக் கொள்ளுகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நல்ல அமைதியான இளைப்பாறுதலை தருவார். ஒரு நாள் நீங்கள் தூக்கத்தை கெடுக்காதுங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருப்பார். உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு அருமையான கட்டுரைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த நாட்களிலே தங்களுடைய தூக்கத்தை இழந்து ஆண்டவரே தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்கிற ஒரு காரியங்களை நாங்கள் குறித்து பேசி கொண்டோம். ஆண்டவரே, கர்த்ததாமே உடைய பிள்ளைகளுக்கு நீர் அயர்ந்த நித்திரை கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் காலையிலிருந்து இரவு வரை நாங்கள் உழைக்கிறோம். ஆண்டவரே, இரவு வரை பணிகளை செய்கிறோம். ஆண்டவர், எங்கள் பணிகளை முடித்த பிறகு நாங்கள் எங்களுடைய படுக்கையில் நாங்கள் படுத்து சமாதானத்தோடு நித்திரை செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த இரவு தூக்கத்தை அல்லது இரவு உறக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு நாங்கள் அதை முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒருவேளை அதற்கு அடிமையாகி விடாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன், அதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட், இப்படி பல பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் அடிமையாக்கி வைத்திருக்கிறதை நாங்கள் இந்த நாட்களில் உணர்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் அடிமையாக இல்லாதபடி ஆண்டவரை அவற்றை நாங்கள் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டவரை எங்களுடைய நேரத்திலே எங்களுக்கு நீர் தந்த அருமையான இரவு நேரத்திலே நாங்கள் நித்திரை செய்து உறங்கி ஆண்டவர் தூங்கி எழும்பி அதிகாலை வேளையில் உடைய திருமுகத்திலே நாங்கள் விழித்து அந்த நாளை தொடங்குவதற்கு ஒரு பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன அழுத்தங்கள், மனபாரங்கள், மன கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அன்று புறம்பை தள்ளி விட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி என்னுடைய கவலைகள் எல்லாம் உண்மையில் வைத்து விட்டு நாங்கள்
எங்கள் நித்திரைக்குள்ளாக செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் குறிப்பாக இளம் தலைமுறையிற்காக ஜெபிக்கிறோம், மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இரவு நேரத்திலே கர்த்ததாமே அவர்கள் தங்களுடைய இந்த இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமை இல்லாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் புதியதொரு தீர்மானத்தை எடுத்தவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேலை வாய்ப்பு செய்தல அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு என்ற பெயரில் அரசு வேலைக்கான நேர்முக தேர்வை போலியாக நடத்தி 1.25 கோடி மோசடி, 8 பேர் கும்பலை கைது செய்த சென்னை போலீசார். இது ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு பெயரில் அரசு வேலைக்கான நேர்முக தேர்வை போலியாக நடத்தி இவங்க இந்த அமௌண்ட்டு மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் பெயர் மற்றும் லோகோ அதை பயன்படுத்தி மதுரை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் மற்றும் சேலம் போன்ற இடங்களில் ஆட்களை வேலைக்கு தேர்வு செய்வதாக சென்னையில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவினர் தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை மேற்கொள்ளும் போது இவர்கள் போலியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அநேகரிடம் பணங்களை பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து சென்னை காவல் ஆணையர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பொதுமக்கள் யாரும் இது போன்ற போலியாக ஏமாற்றும் நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். வேலைக்காக முயற்சி செய்பவர்களிடம் அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ எந்த விதமான முறையிலும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வழங்கும் திட்டம் கிடையாது. வேலைக்கான முயற்சி செய்பவர்கள் முன்பின் தெரியாத நபர்களிடம் பண பரிமாற்றம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தி உள்ளார். ஒரு அரசாங்கத்தினுடைய பெயர்ல மோசடி நடக்கும். இப்போ தனியார் இல்லை, இப்போ தனியார் நிதி நிறுவனம் நடத்துறாங்க, சீட்டு நிறுவனம் நடத்துறாங்க, அதுல பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க, அவன் மோசடி பண்றான். இது ஒரு வகை. ஆனா இவங்க ஒரு கவர்மெண்ட் பெயர்ல கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காகவே இவங்க ஒரு மோசடியான வேலை நடத்துறது இப்போ எவ்வளவு அநியாயமா இருக்கு. அப்போ அதுலயும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நினைக்கிறோம், நிறைய பேர் அதுலயும் ஏமாந்து, ஏன்னா அந்த லோகோ எல்லாமே பயன்படுத்தி ஒரிஜினலாவே நடத்திருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன்னா இப்போ நிறைய நமக்கு மொபைல் போன்ல வரக்கூடிய விளம்பரங்கள் அது ஏமாற்று நிறைய வருகிறது. ஆனால் நம்ம நிறைய உண்மையிலே நம்பி இருந்தோம். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்களில் உள்ள தலைவர்கள், பெரியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கிற இந்த காரியங்களை குறித்து கவனித்து நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பண இழப்பு வராதபடி, பொருளாதாரத்தில் நம்ம வீழ்ந்து விடாதபடி, நாம் இப்படிப்பட்ட வலைகளில் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த செய்தி. சில பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வெளியிடுவது போலவே வெளியிட்டுருந்தாங்க. ஆமா, மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள்லாம் காலையிலே எழுந்திரிச்சு பேப்பர் டிவி முன்னால் உட்காரம், எதுக்கு இன்னைக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களான்னு. அதுலேயும் சில ஃபோக்கஸ் செய்தியெல்லாம் வருது, ஃபேக் நியூஸ்லாம் வரத்தான் செய்யுது. என்ன இன்னைக்கு அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு, இன்னைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அவங்களாவே போலியான செய்திகள் எல்லாம் வெளியிடுறாங்க. அப்படிப்பட்ட ஏமாந்து விடாதபடி, அன்றைக்கு ஏசா யாக்கோபு சம்பவத்திலேயே நம்ம பார்க்குறோம். கைகளை தடை பார்த்து நீ ஏசாவா யாக்கோபான்னு கேட்கும்போது நான் ஏசா தான் அப்படின்னு யாக்கோபு சொல்லி தகப்பனாரே ஏமாத்தலாம். அதனால நம்ம அதெல்லாம் முன்மாதிரியா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சம்பவம் வரும்போது அதுவும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்கிறது தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ற செய்தி. நீங்கள் எதுவுமே வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க, உங்கள் இன்டர்வியூவை நீங்கள் திறமையாக பேசுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் பணம் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இப்படிப்பட்ட செய்திகளை நம்பி ஏமாந்துடக்கூடாது என்று நாங்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையை இந்த ஆண்டிலே நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்காக நாங்கள் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை ராஜாக்கள் மத்தியிலே உயர்த்த வல்லவராக இருக்கிற, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற எல்லாம் வல்ல கடவுளே, எங்களுக்கு பதவி, இன்னும் பதவி உயர்வு, இன்னும் பற்பல விதமான வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்ற காலங்களிலே நீர் தர வல்லவராக இருக்கிறீர். எங்களுடைய படிப்புக்கு ஏற்றபடி எங்களை உயர்த்த நீர் நல்லவராக இருக்கிறீர். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அதை நம்பி நாங்கள் வாழ, அதன் பேரில் நாங்கள் விசுவாசமாய் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். குறிப்பாக இந்த நாட்களிலே அரசு வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அநேகர் பணத்தை இழந்து தவிக்கிற நிலையிலே, ஒரு கும்பல் பணத்தை சம்பாதிக்கிற நிலையிலே
நாங்கள் பார்க்கிறோம். மோசடி செய்கிற கும்பலை இந்த நாளிலே நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம் சுவாமி. நாங்கள் யாருக்கும் தீமைக்கு ஆண்டவரை தீமை செய்து அவருடைய பணத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படாதபடி உண்மையாய் நாங்கள் செயல்பட, அதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வேலைவாய்ப்புகளை வாங்கி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை நீர் தாரும் ஆண்டவரே. அதற்கு இடையிலே எந்த விதமான துர்ப்பிரயோகங்களையும் அல்லது தவறான வழிவகைகளிலே என்னுடைய அன்பு பிள்ளைகள் சென்று விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். பெற்றோர்கள் அவர்களை வைப்பதற்கென்றே நிறைய பணம் செலவழித்திருப்பார்கள். ஆனால் இப்படி வேலை வாய்ப்புக்காக இன்னும் செலவழித்து அதுவும் ஏமாந்து போய்விட்டார்கள் என்றால் அந்த குடும்பங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவரே, நீர் எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும், வேலை வாய்ப்பை தாரும், குடும்பங்களை போஷி. இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அமையட்டும். அதிசயங்களை காண பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்திலே அதிசயங்கள் நடக்கும். இந்த ஆண்டு அதிசய ஆண்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை